நல்ல கரியர் செட் ஆகணும் அப்படிங்கிறது நம்மள பல பேருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கு. சில பேர் அவங்களோட டேலண்ட் என்னன்னு சீக்கிரமே கண்டுபிடிச்சிடுவாங்க. அதுல அவங்க கரியரை செட் பண்ணிக்குவாங்க. பல பேருக்கு அவங்களோட இன்ட்ரெஸ்ட், டேலண்ட், பேஷன் எதுன்னு கண்டுபிடிக்க முடியாம, இல்ல தெரிஞ்சும் அத பண்ண முடியாம, ஃபேமிலி சிச்சுவேஷன், ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி ஒரு பாதைய சூஸ் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி அமைச்சுக்கிட்ட ஒரு கரியர்ல எப்பவுமே ஒரு ஸ்டேர்கேஸ்ல ஏறுற மாதிரி மேல ஏறிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்புமே. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு காலேஜ் டிகிரி வாங்குறது. அந்த டிகிரிக்கு ஏத்த ஒரு ஜாப்ல சேர்ந்து அதுல ப்ரமோஷன், சேலரி ஹைக்குன்னு போயிட்டே இருக்கணும். இருக்கிற கம்பெனில அந்த ப்ரமோஷன், சேலரி இன்க்ரீஸ் இல்லைன்னா அடுத்த கம்பெனில அத முயற்சி பண்ணணும். இது ஒரு சேஃபான பாதை. அந்த ஃபீல்ட்ல என்ன பண்ணினா நமக்கு அடுத்த லெவல் கிடைக்கும்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அத பண்ணுவோம். இதுல டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தா நம்மளோட வேல்யூவே இந்த ப்ரமோஷன்லயோ கிடைக்க போற அடுத்த டைட்டில்லையோ இருக்குன்னு நம்பிருவோம். நமக்கு வேற எதுவும் பண்ண வராதுன்னு முடிவு பண்ணி புதுசா ட்ரை பண்ண மாட்டோம். இதுலயே பாதி வாழ்க்கை போயிடும். நாம ஏறிக்கிட்டு இருக்கிற இந்த ஸ்டேர்கேஸே ஒரு மாயைன்னு புரியும் போது கொஞ்சம் லேட் ஆயிருக்கும். நம்ம கரியர்ல ரொம்ப தூரம் போயிருப்போம். திரும்ப நம்ம முதல்ல இருந்து வரணும்னா யாருக்குமே ஒரு சலிப்பு வரும். இந்த காலத்துல நிறைய டிஃப்ரெண்டான ஃபீல்ட்ஸ் இருக்கு. அதுல எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கு. ஸோ கொஞ்சமாவது ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு தான் இன்னும் பெட்டரான கரியர்ஸ் அமையுது. இது எப்படின்னா அந்த ஸ்டேர்ஸ்ல ஏறிக்கிட்டே இல்லாம அங்கிருந்து இன்னொரு ஏணிக்கு தாவற மாதிரி இல்ல ஸ்டேர்ஸ்ல இருந்து குதிக்கிற மாதிரி நம்மளோட சுச்சுவேஷனை பொறுத்து நாம ரிஸ்க் எடுக்க ட்ரை பண்ண முடியும்னா அந்த ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணும்போது நாம நினைச்சு பார்க்க முடியாத நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்னு சொல்றாங்க மாலி. இத பத்தி டிஸ்கஸ் பண்ற மாலியோட டெக்டாக்க தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ மாலியோட ஸ்டோரிய பார்க்கலாம். மாலி ஃபேஸ்புக்ல வேலை பார்த்துட்டு பின்னாடி இன்னும் பல கம்பெனில லீடர்ஷிப் பொசிஷன்ஸ்ல இருந்து அப்புறம் சொந்தமா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்காங்க. மாலி ஃபேஸ்புக்ல ஹெச்ஆரா வேலை பார்த்தாங்க. ஆஸ் யூஷுவல் அந்த கரியர் லேடர்ல கரெக்டா ஏறி போயிட்டே இருக்காங்க. அந்த டைம்ல இவங்க ஆஃபீஸ்ல இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்த ஒரு மேனேஜர் இவங்க கிட்ட ஒரு புது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றத பத்தி பேசுறாரு. அந்த ப்ராஜெக்ட்ல இவங்க ஹெல்ப் வேணும்னு கேக்குறாரு. இத பத்தி ஒண்ணுமே தெரியாத நம்ம கிட்ட எதுக்கு இத பத்தி கேக்குறாருன்னு மாலி தயங்குறாங்க. இது ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட். ஸோ டக்குன்னு போய் ட்ரை பண்ணிட்டு திரும்ப நம்ம பொசிஷனுக்கு வந்து நாம பண்றத கண்டினியூ பண்ண முடியாது. அதுவும் இது கொஞ்சம் ரிஸ்கான ப்ராஜெக்ட், கண்டிப்பா ஃபெயில் ஆயிடும்னு இவங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் சொல்றாங்க. இருந்தாலும் மாலிக்கு இதை ட்ரை பண்ணி பார்த்துடணும்னு உள்ள ஒரு இன்ஸ்டிங் சொல்லுது. இந்த வேலையை பண்ற அளவுக்கு நம்மளுக்கு டேலண்ட் இருக்கான்னு பார்க்கணும்னு நினைச்சு அந்த ப்ராஜெக்டை ஒத்துக்கிட்டாங்க. இப்போ அந்த டைமை திரும்பி பார்க்கும்போது அந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆயிடுச்சு, மாலியோட கரியருக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு கண்டிப்பா சொல்ல முடியும். ஆனா அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு 9 மாசம் வரைக்கும் இவங்களுக்கு ஏதோ மலையில இருந்து குதிக்கிற மாதிரியே இருந்திருக்கு. அவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கு. தெரிஞ்ச வேலையில இருந்து ஒண்ணுமே தெரியாத ஒரு ஃபீல்டுக்கு மாறி டெய்லியும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. பல நாள் ரொம்ப டேலண்டடான ஆட்கள் இருக்கிற மீட்டிங்ல சில்லியான டவுட்ஸ் எல்லாம் கேட்டு கொஞ்சம் தர்ம சங்கடமாவும் இருந்திருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் வேற இவங்க வாழ்க்கையிலேயே வாங்காத அளவுக்கு மோசமான ரேட்டிங் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு பேசாம நாம திரும்ப நமக்கு என்ன தெரியுமோ அதையே பண்ணுவோம்னு பல நாள் யோசிச்சிருக்காங்க. இந்த டைம்ல தான் மாலி தான் ஒரு மீட்டிங்கை நடத்தணும்னு மேனேஜர் சொல்லிட்டாங்க. அது கொஞ்சம் பெரிய மீட்டிங், நிறைய டிஸ்கஷன்ஸ், டிபேட்ஸ் எல்லாம் பண்ற மாதிரி இருந்திருக்கு. அதை சக்சஸ்ஃபுல்லா மாலி பண்ணி முடிச்சாங்க. அது மாலிக்கே ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம்தான். அதுக்கப்புறம் தான் நம்மால எந்த வேலையும் செய்ய முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு திரும்ப வந்திருக்கு. அந்த ப்ராஜெக்ட்ல இன்னும் 3 வருஷம் இருந்திருக்காங்க. அது மூலமா இவங்களுக்கு பலவிதமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இது எதுவுமே இவங்க ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லயே இருந்திருந்தா வந்திருக்காது. அந்த மாதிரி நல்ல நல்ல ஜாப் ஆஃபர்ஸ், டக்குன்னு கரியர் கிராஃப் ஏறுற மாதிரியான ஜாப் ஆஃபர்ஸ். இவங்க ஹெச்ஆர் அப்படிங்கிற ஸ்டேர்கேஸ்ல ஏறிட்டு இருந்திருந்தா ஒரு லெவலா தான் போயிருப்பாங்க. ஆனா அதுவே கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இந்த ப்ராஜெக்டை முடிச்ச உடனே இவங்களுக்கு ஸ்டேர்கேஸுக்கு பக்கத்துல ஒரு பெரிய லிஃப்ட் வச்சு அதுல பல ஃப்ளோர்ஸ் டக்குன்னு ஏறி போற மாதிரி வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாதான் நம்ம யாரு, நமக்கு என்ன மாதிரி டேலண்ட் இருக்கு, நம்ம பொட்டென்ஷியல் என்னன்னு நமக்கே தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி கரியர்ல ரிஸ்க் எடுக்க 3 விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனால ரிஸ்க் எடுக்க பயப்படுறோமா இல்ல பயத்தினால ரிஸ்க் எடுக்க தயங்குறோமான்னு பார்க்கணும். மாலி நிறைய பேருக்கு இப்போ கரியர் டெசிஷன்ஸ்ல ஹெல்ப் பண்றாங்க.
அதுல அவங்க நெறைய பேர பார்க்கறதுனால, ரிஸ்க் எடுக்க என்ன தடைகள் எல்லாருக்கும் இருக்குன்னு தெரிய வருது அவங்களுக்கு. நெறைய பேருக்கு அவங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஃபேமிலி சிச்சுவேஷன், ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் அலோவ் பண்ணாது. ஸோ அவங்கள நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாதுல்ல. கால்குலேட்டட் ரிஸ்க் தானே எடுக்கணும். ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் பல பேர் ரிஸ்க் எடுக்காம இருக்கிறது அவங்க பயத்தினால தான். இப்போ நாம இந்த ரிஸ்க் எடுத்தா எந்த அளவுக்கு ஃபினான்ஷியலா ப்ராப்ளம் வரும்னு யோசிக்கணும். ஃபினான்ஷியலா ஓகேவா தான் இருக்கேன். ஆனா ரிஸ்க் எடுத்து அது ஒர்க் அவுட் ஆகலன்னா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறீங்கன்னா, அதுதான் ரிஸ்க் எடுக்க தேவையான கிரீன் சிக்னல்னு சொல்றாங்க மாலி. இந்த மாதிரி சமயத்துல பயத்தையும் மீறி நம்ம ரிஸ்க் எடுக்கும்போது நம்ம ஃபுல் பொட்டென்ஷியல் வெளியில வரும். ஸோ நம்ம ரிஸ்க் எடுக்க எது தடையா இருக்குன்னு முதல்ல தெளிவா அடையாளம் தெரிஞ்சுக்கணும். செகண்ட் ஒன், இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கும்போது அந்த வேலையில நாம ஒரு பிகினர் ஸ்டேஜ்ல தான் இருப்போம். அதை ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும். என்னதான் நம்ம ஆல்ரெடி ஒரு மேனேஜரா இருந்தாலும் புதுசா ஒன்ன கத்துக்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் லெவல்ல தான் இருப்போம். இந்த புது வேலைய கத்துக்க கொஞ்ச நாள் ஆகும். அந்த நேரத்துல பலவிதமான ஃபீலிங்ஸ் வந்து வந்து போகும். அட நமக்கு இது பண்ண தெரியுதே அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு வேற ஒண்ணு என்னன்னே தெரியாம இருக்கும். அப்ப திரும்பவும் நமக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு நினைப்போம். இது ஒவ்வொரு நாளும் நடக்கும். இது நடக்கும்னு தெரிஞ்சு நாம கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா தெளிவா இருக்கணும். இது நார்மல் தான். ஒரு 2 வாரம் பாப்போம்னு நமக்கு நாமே சொல்லிக்கணும். ஒரு விஷயத்துல தெளிவு கிடைக்க ஒரு 2 வாரமாவது ஆகும். தேர்ட் ஒன், ரொம்ப பேசிக்கான சில்லியான டவுட்ஸ் கூட கேட்க தெரியணும். எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னெல்லாம் நினைச்சிட்டு கேட்காம இருந்தோம்னா நம்ம கத்துக்கவே மாட்டோம். ஸோ எனி டைம் நம்ம கத்துக்க ரெடியா இருக்கணும். சாரி, இது கொஞ்சம் பேசிக்கான டவுட் தான், இருந்தாலும் கொஞ்சம் சொல்றீங்களான்னு கேட்டா கண்டிப்பா யாரா இருந்தாலும் சொல்லித்தர மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. அதுவும் இல்லாம நம்ம ரொம்ப சின்ன டவுட்னு நினைக்கிறதெல்லாம் சில சமயம் சின்ன விஷயமா இருக்காது. நிறைய பேர் அதை கேட்க தயங்கியிருப்பாங்க. அந்த நேரத்துல நாம கேட்கும்போது தான் அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு மத்தவங்களுக்கும் புரியும். இந்த மாதிரி அப்பப்போ ரிஸ்க் எடுக்கும்போது தான் கரியர் லேடர் அப்படிங்கிறது ஒரு மாயைனே நமக்கு புரியும். நிறைய பேர் இந்த மாதிரி சேஃபா ஒரு லெவலா டாப் பொசிஷனுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணினதை உணர்றாங்க. இன்னும் சில பேருக்கு ஒரு பெரிய பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரொம்ப பெருசா நினைச்ச இந்த பதவி இவ்வளோதானா அப்படின்னு அது மேல ஒரு பிடிப்பில்லாம போயிடுது. மாலியோட ஒரு ஃப்ரெண்ட் சிஇஓவா ப்ரமோட் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அது மேல ஒரு பிடிப்பே இல்ல. அவங்களும் ரிஸ்க் எடுக்க தயாராகிட்டாங்க. மார்க்கெட்டிங் ஏஜென்சியோட சிஇஓவா இருந்தவங்க டக்குன்னு ரிசைன் பண்ணிட்டு குணப்படுத்த முடியாத வியாதியில இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டாங்க. சக்சஸ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி தான் சக்சஸ் அமையும். எல்லாருக்குமே அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாவும் இருக்கிறதில்ல, மேல கீழன்னு தான் இருக்கும். மாலி சொல்ற எதுவுமே ஈஸி கிடையாது. சொல்றதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனா செயல்படுத்த அதுல நிறைய கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஒரு ரிஸ்க் எடுக்கும்போது அது வெளியில இருந்து பார்க்கறவங்களுக்கு நீங்க உங்க கரியர்ல கொஞ்சம் பின்னாடி போற மாதிரி தான் இருக்கும். இப்படி நம்மள மத்தவங்க பார்ப்பாங்களே, நம்மள பத்தி என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சே பல பேர் ரிஸ்க் எடுக்கிறது இல்ல. ஆனா அந்த ரிஸ்க் எடுக்கும்போது தான் நீங்க யாரு, உங்களால என்ன முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய வரும். நீங்க உங்க கரியர்ல என்ன மாதிரியான ரிஸ்க் எடுத்தீங்க? இல்ல எடுக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா பண்ண முடியல? இந்த எபிசோட்னால உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைச்சதா? இது எல்லாத்தையுமே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இனி இந்த மாதிரி வேற ஒரு நல்ல டாபிக்கோட நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். பாய்.